நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த ஜனங்களுக்கு அவர் தேவ சமாதானத்தை அறிவிக்கிறார். கவலை ஒரு மனிதனை சோர்வடைய செய்கிறது. கடன், வியாதி, வறுமை, இன்னும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளும் தேவனுடைய சமாதானத்தை கெடுக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவ சமாதானத்தை அது குலைத்து போடுகிறது. ஆகவேதான் பவுல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை ஜபங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே தெரியப்படுத்துகிறது. மனிதர்களிடத்திலே தெரிவித்தால் அவர்கள் இன்னொருவரிடம் போய் சொல்லி உங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவார்கள். தேவன் நம்மை அந்த சோதனையின் மூலமாக நம்மை திரும்பவுமாக கட்டி எழுப்புவார். ஆகவே நாம் இப்படிப்பட்ட கவலைகளை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தானியேலை போல தன்னுடைய அறை கதவை திறந்து தன்னுடைய ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேராக தன்னுடைய தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று சொன்னார். தாவீது ராஜா அவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்க செய்தார். ஆகவே கவலைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க கடவோமாக.